ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நான் வந்துட்டு டார்க் சைக்காலஜி பத்தி சொல்லப் போறது கிடையாது. ஆனா, அத விட முக்கியமான டாபிக் உங்ககிட்ட சொல்லப் போறேன் இன்னைக்கு. ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வீக்கா இருக்கான்னா, அவனுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஆனா, அதுக்கு பதிலா அவன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கிரிஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாமே அவன என்னென்ன மாரி ஒரு மாரி டிப்ரஷன் போக வைக்கணுமோ, அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா, அதையும் தாண்டி அவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சா, லக்ல ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஆளுங்கள நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாரி ஆளுங்கள் தான் இந்த வீடியோ. ஆனா, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாரி நம்மளோட இகோவ ட்ரிகர் பண்ணவங்களால தான், நம்ம வந்துட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு பெட்டரான பொசிஷன்ல இருப்போம். வேணா பாருங்க, எல்லாருமே நெறைய பேர் வந்துட்டு யூடியூபர்ஸா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க வந்துட்டு, அவங்க எக்ஸ் விட்டு போனதா இருக்கட்டும், நெறைய பிட்ரயல்ஸ பார்த்துருப்பாங்க அவங்க. ஆனா, அந்த மாரி பிட்ரயல்ஸ தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா, அவனோட ஹார்ட் வந்துட்டு ஒரு கல்லாயிட்டு இருக்கும். அந்த கல்லான மனசுகிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது மாறாது. அண்ட் இந்த மாரி ஆளுங்கனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆவோம். இந்த மாரி இந்த ஆளுங்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு நெனைப்போம். நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். ஈகோ வந்துட்டு வாழ்க்கையில தப்பே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஈகோ மேல போங்க. ஒருத்தனுக்கு எப்பயாச்சும் கோவம் வந்துச்சுன்னா, அவன் பண்றத விட 10% எக்ஸ்ட்ராவா பண்ணுவான் அவன். எப்பவுமே படிக்காதவன் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு அவன கிண்டல் பண்ணிட்டா, அவன வந்துட்டு அவமானப்படுத்திட்டா, இல்லன்னா அவங்க ஃபேமிலி ஏதாச்சும் திட்டிட்டா, அவன் வந்துட்டு நெருப்பா படிப்பான். ஸோ, இதனால தான் ஈகோ எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். ஸோ, நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, நீங்க எப்படியாச்சு உங்களோட ஈகோவ ட்ரிகர் பண்ண பாருங்க. அது எப்படின்னா மத்தவங்க வந்து நம்மள குறைச்சு எடை போடுறது, இந்த மாரி பண்ணும்போது, நம்மளோட ஈகோ கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். அப்படி அவன குறைச்சு எடை போடும்போது ஒருத்தன் ட்ரிகர் ஆவலன்னா, அவன் கண்டிப்பா சொல்றேன், அவன் மனுஷனே கிடையாது. சீரியஸா நான் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கேன். நான் வந்து எப்பப்ப எக்ஸாம் எழுத போறேனோ, எப்பப்போ ஒரு வேலை பார்க்க போறேனோ, அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாளோ, 1 மந்த் முன்னாடியோ யாராச்சும் என்ன ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ, அதனால நான் அந்த வொர்க்க ரொம்ப பெட்டரா பண்ணுவேன். நம்ம கோவத்துல பண்றோமோ, எதுலயோ பண்றோமோ, ஆனா நமக்கு ரிசல்ட் கரெக்ட்டா வருதா? அதான் மெயின். நெறைய பேர் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இத பத்தி பேசுவாங்க. ஆனா டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி நமக்கு எப்ப தெரியுமா யூஸ் ஆகும்? நம்ம வந்துட்டு டெய்லி ஃபாலோ பண்ணணும். பட் அதுவே நீங்க வந்துட்டு ஈகோ எப்ப தெரியுமா யூஸ் பண்ணலாம்? ஈகோ வந்துட்டு நீங்க இப்பவே சடனா நமக்கு சேஞ்ச் வரணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க ஈகோவ சூஸ் பண்ணலாம். டிசிப்ளின் வந்துட்டு நம்ம லாங் டெர்ம்க்காக யூஸ் பண்ணணும். ஸ்லோவா நம்மளோட கேரக்டர, நம்மளோட பாடிய எல்லாமே பில்ட் பண்ணும். அதுவே நம்மள ஈகோ வந்துட்டு ஒரு ஃபயர்மேனா மாத்தும். நமக்கு என்னென்ன ஒரு ஃபியூல் தேவைப்படுதோ ஒரு வண்டி மூவ் ஆவறதுக்கு, அந்த மாரி ஃபியூல டபுளா குடுக்கும். உடம்புல ஹீட் புரொடியூஸ் ஆகலன்னா, எந்த வேலையுமே நடக்காது. அதே மாரி தான், நீங்க ஒரு விஷயத்த டபுளா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஹீட் தேவைப்படும். அதனால என்ன ஆகும், உங்களோட ஈகோவ நீங்க ட்ரிகர் பண்ணா, உங்களுக்கு எங்கேருந்து வருதோ தெரியல எனர்ஜி, அங்கேருந்து வரும். சில பேர நீங்க பார்த்துருப்பீங்க, குடிச்சா ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க. ஆனா சில பேர் இருப்பாங்க, குடிக்காமலேயே ஒரு நாள் பூரா வேலை செய்யணும்னு சொன்னாலும், அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அந்த மாரி ஆளுங்களுக்கு எங்கேருந்து இவ்ளோ எனர்ஜி கிடைக்கும்னு நீங்க எப்பயாச்சும் நெனச்சு பார்த்துருக்கீங்களா? மெஜாரிட்டியா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமா இருக்கும். அவங்களோட ஃபேமிலில எல்லாருமே ஒரு ஒரு அப்படியே ஒதுக்கப்பட்டவங்களா பார்ப்பாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு யாருமே ரெஸ்பெக்ட் குடுக்காம பிட்ரயல்ஸ் வாங்கி, நெறைய முதுகுக்கு பின்னாடி குத்தி, இந்த மாரி நெறைய நடந்திருக்கும். ஸோ, இதனால திரும்பி அந்த விஷயம் நடக்கக்கூடாது. என்ன தவிர மத்தவங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க அப்படியே. அவங்களோட உடம்பு வந்துட்டு ஒரு நெருப்பு மாரி இருக்கும். இந்த மாரி விஷயம் சொல்லும்போது, எங்க வீட்ல சொல்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்பவுமே எங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கும். "பார்த்துட்டு வராத, பத்த வச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி. இதோட அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு விஷயத்த பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு வரக்கூடாது. அத பத்தி என்கொயர் பண்ணி, நீ அதுல போனா எப்படி இருக்கும்? அந்த விஷயத்த பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட்டு? இந்த மாரி ஒரு விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வேலை செய்ற வேலைய பாரு அப்படின்னு சொல்றாங்க நம்மள இன்டைரக்ட்டா. ஸோ, இன்னிலேருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தன் வந்துட்டு உங்கள ரொம்ப கம்மியா குறைச்சு எடை போட்டா, அவனுக்கு அதுக்கு டபுளா குடுங்க.